லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போலாம் வாமா, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராவுகாலம் ஆரம்பிக்க போகுது. உடனே பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாம். வாமா. அம்மாடி, இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேலையை போய் மாத்திட்டு வாமா. சரிங்க. போதுமா? போதும் பாட்டி. ஏன்பா கார்த்திக், அந்தந்த நேரத்திலே சாப்பிடணும். லஞ்ச் சாப்பிட நேரமா இது? புரியுதுமா, ஆனா என்ன பண்றது, ஆபீஸ்ல வேற ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சுமா. சரிப்பா, ஆனா இனிமே இந்த மாதிரிலாம் இருக்காது. நேரத்துக்கு சாப்பிடணும், சரியா? சரிங்கம்மா, சாப்பிட்டுறேன். என்ன மேடம், எப்பயும் கையில போனோட சாப்பிட உட்காருவேன், இன்னைக்கு அமைதியா உட்காந்துருக்கியே, என்னாச்சு? வர வர மேடம் குட் கேர்லா மாறிட்டு இருக்கீங்க. மாமா, நான் எப்பவுமே குட் கேர்ள் தான். நீங்க தான் என்ன தேவையில்லாம திட்டிட்டே இருக்கீங்க. யாரு? நான் தேவையில்லாம திட்டுவேனா? நீ தேவையில்லாத விஷயம் பண்ண போய் தான் நான் தேவையில்லாம திட்டுவேன், புரியுதா? நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தானே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன திரும்பவும் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ஒன்னும் ஆரம்பிக்கல பாட்டி, மாமா தான் ஆரம்பிச்சது. நான் 7 சாப்பிட்டுட்டு தானே இருந்தேன். நல்லா சாப்பிட்டேன். போங்க மாமா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதும்மா. ஆமாமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், மித்ரா எங்க ஆளே காணோம்? ஐயோ, அது ஏன்பா கேக்குற? காலையில இருந்து அவ ஏதோ குழப்பத்திலேயே அங்கே இங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்கா. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு போனா, இன்னும் ஆளை காணோம். முக்கியமான விஷயமா? என்னம்மா? அப்பா, அவ என்ன ஏதுன்னெல்லாம் என்கிட்ட சொல்லல. வந்து சொல்றேன்னு சொன்னா, ஆனா அவ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பிரச்சனையா? என்னவாமா இருக்கும்? அதான் எனக்கு தெரியல. அண்ணி அண்ணி, நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? என்ன? ஐயோ, இந்த மித்ராவும் போன் எடுக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த டிரைவர் பையன் இன்னைக்கு லீவு. எப்பெல்லாம் அந்த டிரைவர் பையன் லீவ் போடுறானோ அப்பெல்லாம் இவ்வளவு காணாம போறா. எனக்கு என்னமோ நாகு, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஆமா, நானும் கேட்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் எப்ப பார்த்தாலும் மித்ரா மேல கோபமாவே இருக்க? அவ என்ன பண்ணாலும் அதுல 1000 குத்தம் கண்டுபிடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அப்படி என்ன அவ உனக்கு கெடுதல் பண்ணிட்டா? அண்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் அவளுக்கும் வாய்க்கா தகராறா என்ன? அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது அண்ணி. எப்படி நடந்துக்கிறாங்க? நீங்க தான் உங்க மனசுல தேவையில்லாம மித்ராக்காவையும் வினயையும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏய், அப்படி இல்லடி. இத பாரு, ஊர் உலகத்துல எல்லாம் நடக்கிறத பார்த்தா. கொஞ்சம் நிறுத்திரியா நாகு? இத பாரு, இதுக்கு மேல மித்ரா பத்தி நீ ஒரு வார்த்தை பேசுன, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன் நானு. ஹலோ சார், நாங்க விக்ரம் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். எங்க ஸ்கூலுக்கு காலையில வந்ததுல இருந்து விக்ரம் 2 டைம்ஸ் வாமிட் பண்ணி மயங்கிட்டான். என்னது? என்ன மேடம் சொல்றீங்க? இப்ப எப்படி இருக்கான்? இதெல்லாம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்றது இல்லையா? விக்ரம் இப்போ ஓகே தான் சார். விக்ரமோட அம்மா மித்ராவுக்கு நாங்க நிறைய தடவை கால் பண்ணிட்டோம், ஆனா அவங்க போனே எடுக்கல. அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கு கால் பண்ணேன். சரி மேடம், இப்போ உடனே வரேன். என்னாச்சுப்பா கார்த்தி? அம்மா, விக்ரம் ஸ்கூல்ல மயங்கி விழுந்துட்டானம்மா. மித்ராக்கு ஃபோன் பண்ணாங்களா, அவங்க எடுக்கவே இல்லையா. நான் போய் அவனை கூட்டு வந்துடுறேம்மா. ஐயோ, சரி மாப்பிள்ள, நீங்க போயிட்டு வந்துடுறேன். கார்த்தி, ஐயோ, போன கூட எடுத்து பேச முடியாத அளவுக்கு மித்ராக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியலையே. என்னது? மித்ரா ஸ்கூலுக்கு போலையா? அவ ஸ்கூலுக்கும் போகல, போனையும் எடுக்கல. ஏதோ ஒண்ணு பெருசா இடிக்குதே. அவ கிளம்பி போன வேகத்தை பார்த்தா ஒருவேளை வினை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பாளோ? ஐயோ, பரவாயில்ல,
மித்ரா ஏறி போன ஆட்டோ டிரைவர் நமக்கு தெரிஞ்சவன் தான். அவன்கிட்ட போய் கேட்டா மித்ரா எங்க போனான்னு சொல்லிடுவான். அம்மாடி, உன் புருஷனையும் உன் புள்ளையும் மனசுல நினைச்சுக்கோமா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இந்த ஆத்தா உனக்கு எப்போதும் துணையா இருப்பாமா. ராவுகாலம் ஆரம்பிச்சிருச்சுமா, நீ சூரியனை பார்த்த மாதிரி உட்காருமா. அம்மா தாயி, வாமா. அம்மா, நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைச்சதில்ல. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற? நான் எந்த பிரச்சனையும் வேணான்னு ஒவ்வொரு முறையும் விலகி விலகி போனாலும் ஏதோ ஒரு ரூபத்துல விக்ரம்கோ வினைக்கோ ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்கு. நீ வருத்தணும்னு நினைச்சா என்ன எவ்வளவு வேணா வருத்திக்கோமா. ஆனா விக்ரம்க்கும் வினைக்கும் அத கொடுத்துறாதம்மா. அவங்க 2 பேரும் இன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள சந்திக்கலன்னா நிரந்தரமாவே சந்திக்க முடியாதுன்னு அந்த ஜோசியர் சொல்லிருக்காரு. நான் இப்போ இங்க வினயோட பையன் பாசத்துக்காக நிக்கிறேனா இல்ல விக்ரமோட அப்பா பாசத்துக்காக நிக்கிறேனான்னு தெரியல. அவங்க பிரிய கூடாது. அவங்களுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். இன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அவங்கள சந்திக்க வச்சிருத்தாயே. அவங்கள நீதாமா காப்பாத்தணும். அம்மா, அங்க பிரதர்ஷனம் ஆரம்பிச்சிடலாமாம்மா? வாமா. அம்மா, இங்க இருந்தே அங்க பிரதர்ஷனம் ஆரம்பிச்சலாம். ஆத்தால கும்பிட்டுக்கோமா. சரிங்கம்மா. ஓம் சக்தி, பராசக்தி. அம்மாடி, முதல் சுத்து முடிஞ்சிருச்சுமா. இப்பவே உன் புருஷனோட கண்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத தாயி. மீதி பரிகாரத்தையும் முடிச்சிரு. ஆத்தா உன் கூடவே இருக்கா. உன் புள்ளையையும் உன் புருஷனையும் அவ காப்பாத்துவா. எடுக்கவே மாட்டேங்கிறான். இவனுக்கெல்லாம் எதுக்கு போனு? ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவன் போன் எடுத்தா மித்ரா எங்க போனா, இவன் எங்க இறக்கி விட்டான்னு கேக்கலாம்.
ஹலோ மேடம், நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமாப்பா, நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? திரும்ப எங்காச்சும் வெளியில போகணுங்களா? வரட்டுமா மேடம்? ஐயோ இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அட என்ன மேடம் நீங்க ரெகுலர் சவாரி, உங்ககிட்ட சொல்லாமையா? கேளுங்க மேடம், என்ன விஷயம்? என் வீட்ல என்ன நீ இறக்கி விட்டப்போ ஒருத்தி உன் ஆட்டோல ஏறினால. ஆமா மேடம், நீங்க கூட பேசிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணா மேடம்? அவதான், அந்த பொண்ணுதான். அவளை நீ எங்க கொண்டு போய் இறக்கி விட்ட? அவளை இறக்கி விட்ட இடத்த பத்தி உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியும் மேடம். ஓ அப்படியா? சொல்லுப்பா. இங்க பக்கத்துல உள்ள அம்மன் கோயில தான் மேடம் உங்களை இறக்கி விட்டேன். அம்மன்? சரி, என்ன விஷயம் எதுவும் தெரியுமா? என்ன விஷயம்னு எனக்கு தெரியல மேடம், ஆனா ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. ஏதோ பூஜை பரிகாரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, மித்ரா கோயில்ல பூஜை பரிகாரம் பண்றாளா? ஆமா மேடம், அதான் மேடம். அதுவாதான் இருக்கும் மேடம். சரி சரி, நீ போனை வை. அப்படியே விட்டா பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பியே, வை போனை. சரி, ஓகே மேடம். தெரியுதுடி, ரொம்ப நல்லாவே தெரியுது. வினைக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்சதும் பரிகாரம் பண்றதுக்கு கோயிலுக்கே போயிட்டியா? அப்போ அவன் தான் உன் புருஷன்னு ரொம்ப அப்பட்டமா தெரியுது. புருஷனை எப்படி நேர்ல போய் காப்பாத்துறதுன்னு தெரியாம இப்படி பரிகாரம் பண்ணி நீ அவனை காப்பாத்த போறியா? இது ஒண்ணு போதும்டி, ஒண்ணு போதும். இந்த வீட்டாளுங்க கிட்ட உன்னை மொத்தமா மாட்டி விடுறேன். இங்க இருக்கிற எல்லாரையும் அங்க கூட்டிட்டு வந்து இவங்க முன்னாடியே நான் உன்னை கேக்குற கேள்வியில உன் வாயில இருந்து எது உண்மை எது பொய்ன்னு நான் கக்க வைக்கிறேன் பாரு. விக்ரம், காட்டு, டேப்லெட் போட்டுக்கலாம். இல்ல சார், வேண்டாம் சார். வேணாம்லாம் சொல்லக்கூடாது விக்ரம். டேப்லெட் போட்டாதான் உடம்பு சரியாகும். ப்ளீஸ்டா, டேப்லெட் போட்டுக்கோ. இந்தா. கசக்குமே சார். விக்ரம், மாத்திரையை போட்டு டக்குன்னு தண்ணியை குடிச்சிரு, கசக்கவே கசக்காது. இந்தா போட்டுக்கோ. மாத்திரை போட்டுக்கோ. குட் குட் பாய். இவனுக்கு அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை? ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கான்? அடிக்கடி இவனுக்கு உடம்பு முடியாம வேற போயிடுது. அது ஒண்ணும் இல்லம்மா, காலையில விக்ரம் சாப்பிட்ட சாப்பாடு அவனுக்கு ஒத்துக்கல போல இருக்கு. அதான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதனாலதான் வாமிட் பண்ணிட்டே இருந்திருக்கான். மம்மி எங்க பாட்டி? ஆமாமா, நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்படி மித்ரா எங்கதாம்மா போயிருக்காங்க? கார்த்திக், பாவம்ப்பா மித்ரா. அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலப்பா. அவ காலையில இருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரியே சுத்திட்டு இருக்கா. அவ ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போனா. அவளுக்கு போன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. நீங்க போன் பண்ணியும் எடுக்கவே இல்லையா? ஏமா இப்படி பண்றாங்க? தேனு, உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? ஆமா, ஒன்னொன்னுத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யற மாதிரி தான் பேசுறீங்க. ஏன் மித்ரா இப்படி பண்றாங்கன்னு தெரியவே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம கிட்ட சொல்லலாம்ல. நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம அப்படி எங்க தான் போனாங்க? மாப்ள, அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற நாகு? ஆமா, நீ மித்ரா எங்க போயிருக்கா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க போயிருக்கா? அவ பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்ல தான் இருக்கா. அம்மன் கோயில்லையா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? அண்ணி, அவ பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. என்னத்த சொல்றீங்க? இந்த நேரத்துல எதுக்கு பரிகாரம் பண்ணணும்? மித்ரா, இத்தனை நாள் நீ கட்டி காப்பாத்தி வச்சிருந்த ரகசியம் இன்னையோட தூள் தூளா உடைய போகுது.
நீ அங்கேயே இருடி, பொண்ண நேர்ல வந்து வச்சுக்கிறேன். என்ன எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க, நீ நேர்ல போய் பார்க்கலாம். அட வாங்க எல்லாரும், மாப்பிள்ள வாங்க 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 வாங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. இன்னைக்கு இருக்குடி உனக்கு இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மாடி 2 சுத்து முடிஞ்சிருச்சுமா, 3வது சுத்து தான் பாக்கி இருக்கு. அதையும் எந்த தங்கு தடையும் இல்லாம சுத்தி முடிச்சிட்டீன்னா உன் புருஷனுக்கு வந்த கண்டம் 2 துண்டா முறிஞ்சிருமா. சாமியை வேண்டிக்கிட்டு 3வது சுத்த ஆரம்பிச்சிரு. அம்மா தாயே, உன்னதாம்மா நம்பி இருக்கேன். என்ன கைவிட்டுறாதம்மா. சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி வினயும் விக்ரமும் மீட் பண்ணியே ஆகணும். அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் தாயே. அம்மாடி, நீ எதுக்குமா பயப்படுற? இந்த ஆத்தா உனக்கு துணையா இருப்பா. அவ இருக்கிற வரைக்கும் உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கும் எந்த ஆபத்தும் வராதுமா. ஆத்தாவை மனசுல நினைச்சுக்கிட்டு நல்லபடியா வேண்டிக்கோமா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சொன்ன டயத்துக்கு நான் வந்துட்டேன், உனக்கு காணோம். மாப்பிள்ளையோட மொபைல் கடைசியாக எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குங்கிற லொக்கேஷனை சைபர் கிரைமில் சொல்லி ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னால் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், ஆளையும் காணோம். ரிங் போகுதானே எடுக்க மாட்டேங்க சார். அருண்ன்றவர் நீங்கள் தானே? ஆமாம் சார், நான் தான். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீபன் சார் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அவர் என் ஃப்ரெண்டு தான் சார். அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே சார் அவர் வரலையா சார்? அவர் தான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. உங்கள் மொபைல் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்கிறேன் சார், நோட் பண்ணிக்கோங்க. 98404. உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அமைச்சிருக்கேன் பாருங்க. அந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொன்ன ஃபோன் நம்பர் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அங்கே போய் விசாரிச்சு பாருங்க. தேங்க்யூ சார். சார், ஸ்டீஃபனுக்கு தேங்க்ஸ் சொன்ன சொல்லிடுறேன். ஓகே சார், நான் வரேன். சரி வாங்க சார். வாங்க, நீ சீக்கிரம் இறங்குங்க. வாங்க வாங்க வாங்க. நாகு, எதுக்கு இவ்வளவு அவசரம்? சீக்கிரம் வாங்க. இப்ப எங்க போறோம்? உள்ள போலாம். நாம என்ன நல்ல நேரமா குறிச்சு வச்சிருக்கோம் பூஜை பண்றதுக்கு? வா வாங்க வாங்க வாங்க. ஐயோ, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. வாங்க நீ சீக்கிரம் வாங்க. நீ சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. எங்க போனான்னு தெரியலையே. அண்ணி வாங்க, அந்த பக்கம் போய் பாப்போம் வாங்க. என்னப்பா இவ? எங்க காணோம்? எங்க போனான்னு தெரியலையே இந்த மித்ரா. காணுமே. என்ன பாட்டி, என்ன பாத்துட்டு இருக்காங்க? தெரியலையே. எங்க? வாங்க, நீ அப்படி போய் தேடுவோம். மாப்பிள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. என்னப்பா இவ? என்ன மாமா இவ? வாங்க, நீ வாங்க வாங்க. எங்க? அவங்க இல்ல. வாங்க சீக்கிரம் வாங்க. எங்க போனான்னு தெரியலையே. இங்க எங்கேயுமே அவ இல்லையே. ஐயோ, சரி அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. ஏய், வாங்க. என்னம்மா இவ? என்ன பண்றது? நம்ம உயிரை வாங்குறப்பா. வாங்க நீ வாங்க, சீக்கிரம் வாங்க. காணுமே. எங்க எங்க போனான்னு தெரியல. என்னம்மா? என்னப்பா? அத்தை. அண்ணி
வாங்க அந்த பக்கமா போய் தேடலாம் வாங்க. ஏ நாகு, என்ன எங்களை கூட்டிட்டு வந்து விளையாட்டு காட்டுறியா? கோயில் முழுக்க தேடியாச்சு, மித்ரா ஒரு இடத்துல ஆளை காணோம். அது இல்ல நீ, அவ இங்கதான். மம்மி பாத்தீங்களா நீ, நான் சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டேனீங்கல்ல. இப்ப எதுக்கு நமக்கு தெரியாம அவ இங்க வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அண்ணி, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ இங்க வந்து அங்க பிரதட்சணை பண்ணிட்டு இருக்கானா? ஏதோ ஒரு ரகசியம் இல்லாமலையா இருக்கும்? சொல்லுங்க. நீங்க வாங்க நீ, இப்பவே போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்போம் வாங்க. நீங்க வாங்க நீ போய் கேட்போம் வாங்க. நாகு, இத பாரு, அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது நாம இடையூறு செய்யக்கூடாது. அவ முடிச்சிட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ, இவளை இன்னைக்கு நான் விட மாட்டேன்.